வணக்கம். ஐஸ் கட்டி இது வந்து ஒரு இடத்துல விற்கணும். ஒரு 3 நிமிஷம் கண்ணன்ட்டு கவருக்குள்ளே போட்டு விற்கிறது. கவர் போடாமல் விற்கலாம். நான் கவருக்குள்ளே போட்டு விற்கிறேன். கவருக்குள்ளே போட்டு விற்கணும். இதனோட கண்டன்ட்டு 3 நிமிஷம். காலை வந்து இப்படி நிறுத்திய படியிலேயே 3 நிமிஷம் வைக்கிறது. இங்கே அடிபட்டுருக்குது. இதே பக்கவாட்டில் காலை வச்சுட்டே இருக்கலாம். ஐஸ் கட்டி வச்சுட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு கான்ட்ராக்ட் வந்து கால் இப்படி விற்கிறது. அது கூட இந்த ஐஸ் கட்டியும் நம்ம வைக்கிறோம். ஐஸ் கட்டி உருகுது கீழே. கொஞ்சம் லைட் அடி விட்டுருச்சு. நாகமணி இது இந்த தண்ணி ஊற்றிட்டுதா, தண்ணி கொட்டிட்டுதா, தண்ணி ஐஸ் கட்டியில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அடி கட்டி அடி விட்டுருக்குது. நம்ம இதே மேலே காலை இப்படி வச்சுட்டு வந்துட்டோம். ஐஸ் கட்டி மட்டும் தனியாக வைக்க முடியாது, கீழே வந்துச்சு. வலிக்கிட்டே இருக்கு. கால் மேலே தான் இருக்குது. சரிங்களா, தரை பகுதியிலிருந்து தரை பகுதியிலிருந்து மேலே இருக்குது. தரையில் இருக்குது. அதே மேலே தான் நன்றி. ஓரளவுக்கு வீக்கம் போக்க வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். காயப்பட்டது அடி. காலம் கூட இப்படி நீட் இல்லாம மாட்டேங்குது. ஏன்னா ஐஸ் நிற்க மாட்டேங்குது. இந்த காலை கீழே வச்சாச்சு. ஐஸ் கட்டி நிற்க மாட்டேங்குது மேலே வச்சா. நான் கீழே வச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருப்போம். எனக்கு அடி வடிச்சுன்னா அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன். 2 நாள் 3 நாளாக விட்றதில்ல. அப்புறம் அது வீங்கி அப்புறம் ரத்த கட்டிக்கி அப்படியே நடப்போ, அப்படியே ஓடுவோம், அப்படியே குத்திப்போம். ரொம்ப வலி பிடிச்சிட்டு போகிறோம்.
ஒரு வீக்கமாயிரு. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஐஸ் கட்டி வச்சுட்டோம்னா நான் அப்படி தான் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கணும். டெய்லியும் வியாபாரத்துக்கு ஓடணும். டெய்லி வியாபாரத்துக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்கிப்பிங் பண்ணணும். அதனால் டெய்லி அடி இது பட்டுச்சுன்னா ஜோன் பட்டுச்சுன்னா வண்டியிலாம் பைக்கில் இந்த சைலன்சர் இருக்குது, அந்த புகை வருமாங்க, அந்த இடத்துல தெரியாமல் ஆறுனு கடைசியில் பட்டுருச்சு. ஆறுனு கடைசியில் இரும்பில் அது கொஞ்சம் அடி. மற்றபடியில் வண்டி ஓட்டியெல்லாம் அடிபடாது. அதெல்லாம் நம்ம சேஃப்டியில் எப்பவும் இதை ஓட்டுவோம். ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை, வண்டி 40 கிலோமீட்டர் போகணும், அவ்வளோதான் போகணும். வண்டியில் ரொம்ப போகணும்னா நம்மளுக்கு வண்டி பாதிப்பாகுது. அதை ஓடிக்கிறதே. ஓகே, நன்றி.